அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பாஜக கட்சி இதை மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நானே பாஜக கட்சிக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி வாக்கு கொடுத்திருக்காரு. அது என்னன்னு தான் வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் வித்தியாசமான பிரச்சாரங்களை பண்ணுறதும் வித்தியாசமான வாக்குறுதிகளை கொடுக்கறதும் அப்படின்றத பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு சூழலில் மக்கள் எல்லோரையுமே தன் பக்கம் ஈர்க்கணும் அப்படின்றதுனால எல்லா பொய்களையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் காலங்காலமாக அரசியலில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு சில விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா வாக்குறுதிகளுமே இருக்கும் அப்படின்னு நம்மளாகவே சொல்ல முடியும். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு, அதற்கு பிறகு கச்சத்தீவை மீட்டு கொடுக்குறோம் அப்படின்ற இரண்டு விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் கலைஞருடைய தேர்தல் பிரச்சாரத்தை அடுத்ததாக ஸ்டாலின் பண்ணதும், தற்போது இதை வச்சு உதயநிதி ஸ்டாலின் பண்றதும் அப்படின்னு காலங்காலமாக வாரிசுகள் மாறினாலும் சொல்ற வாக்குறுதி பார்த்தீங்கன்னா இன்னமும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை தற்போது பாஜக கட்சி பார்த்தீங்கன்னா கையில் எடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டின் பாஜக தலைவரான அண்ணாமலை பாஜக கட்சி மட்டும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக கச்சத்தீவை மீட்டு கொடுப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. இதற்கு பாத்தீங்கன்னா சீமான் நாம் தமிழ் கட்சியோட பிரச்சாரத்துல இதை சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சது மட்டும் இல்லாம அதற்கு பிறகு இந்த விஷயத்தை மட்டும் பாஜக கட்சி பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து வர தேர்தலில் இருந்து நானே பாஜக கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், நாம் தமிழ் கட்சியை கலைச்சிடுறேன் அப்படின்னும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை கொடுத்துட்டீங்கனாலே போதும், நாம் தமிழ் கட்சியோட தேவையே இருக்காது அப்படின்றத சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா பல ஊடகங்கள் சீமான் பாஜக கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு அப்படின்னு நிறைய பொய் செய்தி மாதிரி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியை குறித்தும் சீமானை குறித்தும் உண்மை நிலவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உரிமை குறி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.